ஸ்ட்ரெயிட் போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ரெண்டாவது ஸ்ட்ரீட்டில் ஜஸ்ட் வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் தூரத்தில் ரோஸ்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோயலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது. ரெண்டு ஸ்கூலுமே ரொம்ப பக்கங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குரோம்பேட் அஸ்தினாபுரத்தில் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுறவங்க, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் சைடில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆர்க் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இது உங்கள் சொத்தை மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஜூலை 12 மற்றும் 13ஆம் தேதி நம்ம ஓல்டு பல்லாவரம் 200 ஃபீட் ரேடியல் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய அருள் முருகன் டவர்ஸில் நடக்க போதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய லீடிங் டெவலப்பர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் போட போகிறாங்க. வரும்போது அண்ணா அக்கா எல்லாருமே சேஃபாக டிரைவ் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட் வீடியோ போட்டிருக்கோம். அப்பயும் சரி இப்பயும் சரி சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரீட் இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காமான ஏரியாவாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் தான். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குரோம்பேட் அஸ்தினாபுரத்தில் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுறவங்க, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் சைடில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் உங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களா நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சைட் கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் தர்ஷன் பை டெக்கான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் குரோம்பேட் அஸ்தினாபுரம் வெங்கட்ராமன் நகரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம ஜிஎஸ்டி ரோட், நம்ம மெப்ஸ் தாம்பரம் சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் இந்த சைட் அதை கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட் மெப்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 2.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2.4லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வர வழியில் முக்கியமான லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் லேக் இருக்கும். அந்த ஒட்டி பார்க் இருக்குங்க. அந்த சிட்லப்பாக்கம் லேக் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நான் என் கண்பட பார்த்துட்ருக்கிறேன். தன்னார்வ குழு இந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் கூட அந்த பார்க்கில் வந்து உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கரெக்டாக அந்த ஜங்ஷனில் வரதராஜ தேட்டரும் இருக்கும். வரதராஜ தேட்டர்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. 1 கிலோமீட்டர் தாங்க, 2 கனெக்டிவிட்டி இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட். சரிங்களா? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டியில் எம்ஐடி பிரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி பார்வதி ஹாஸ்பிட்டல் இருக்குது. குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, அந்த பிரிட்ஜ் வழியாகவும் நீங்கள் வர முடியும். ஏதோ ஸ்கூல் பஸ் கூட போச்சு. அடுத்து ஸ்கூல் கான்செப்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். இப்போ வாங்க இப்படி வாங்க. அப்படியே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டை ஒரு சர்க்கிள் காமிச்சிருப்பேன். ஸ்ட்ரெயிட் போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ரெண்டாவது ஸ்ட்ரீட்டில் ஜஸ்ட் வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் தூரத்தில் ரோஸ்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோயலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது. 2 ஸ்கூலுமே ரொம்ப பக்கங்க. ஜஸ்ட்டு நடந்தே போயிட்டு நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வந்துடலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா வித்யாலயா இருக்குது, ஆலிவ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, என்எஸ்எம் ஸ்கூல் இருக்குது. இந்த கார்டில் ரொம்ப ஃபேமஸ். அந்த சிட்லப்பாக்கம் லேக் சொன்னேன் இல்லையா, அந்த ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்கும். இங்கே படிக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கார்டில் வீடு பார்த்துட்ருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். 2864 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 3 BHK 2 டாய்லெட் அப்படின்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங் யூனிட் 1160 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் அவைலபிள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கவும் போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட, பேசிக் கம்யூனிட்டிஸோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் இருக்குது. உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து 4 அடி மேலே ஏற்றிருக்கிறாங்க. மேலே ஏற்றினது ஒரு குத்தமாக அப்படின்ற மாதிரி நிறைய பில்டர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது அப்படின்ற மாதிரி இந்த ஏற்றினதை கேட்டோடனே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து வாட்டர் லாகிங் இஷ்யூஸ்லாம் கிடையாது. அதை நீங்கள் வந்து கூட விசாரிச்சுக்கலாம். ஏன்னா நெய்பர்ஹுட் நிறைய வீடுகள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து கூட விசாரிச்சுக்கலாங்க. சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, கூலிங் ரூஃப் டைல்ஸும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் கிடையாது. உங்களுக்கு சம்ப் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் இபி லைன் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிளாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு பைப்லைன் போடணும் அப்படின்னு நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பிளாக்ஸை உருவிட்டு திருப்பி அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். வைப்ரேஷன் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும். இது உங்களுக்கு லுக்கும் பார்க்க கிளாஸாக இருக்கும். இப்போ நிறையா இதில் இப்போ இந்த பிளாக்ஸ் தான் வந்து ரீஎன்ட்ரி ஆகிட்டு இருக்கு. கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிளாக்ஸ் திருப்பி வந்துட்டுருக்கு. லைஃப் ஸ்பேன் அதிகங்க. நீங்களும் வீடு கட்ட போகிறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பில்டர் கூட சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு 9 இன்ச் முக்காடிக்கு வந்து மண் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மண் இப்போ நீங்கள் வந்து ஏதோ பைப் போடணும் உடைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டைல்ஸ்னால் அதை உடச்சி நிறைய வேலைகள் இருக்கும். இது ஜஸ்ட்டு ஃபிக்ஸிங் தான் இது, ஓகேங்களா? அப்படியே உருவிட்டு உங்களுக்கு பைப் போட வேண்டியதை போட்டுட்டு மறுபடியும் மேலே மண் போட்டு காம்பேக்ட் பண்ணிவிட்டு லெவலிங் பண்ணி நீங்கள் மறுபடியும் போட்டுடலாம். பிளாக்ஸ் நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே மேலே போகலாம். கூப்பர் பிராண்டில் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. கூப்பர் எலிவேட்டர்ஸ். இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் கிரானைட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா, அக்கா சைட் விசிட் வந்துருக்குறாங்க. செகண்ட் ஃப்ளோர் வீடு பார்க்குறதுக்கு வாங்க. வந்துட்டாங்க. தேர்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் செட் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஃபாயர் தாண்டினோடனே ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் ஃபாயர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஷூ கபோர்ட்ஸ் கூட இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா GM பிராண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாங்க செப்பலை கட்டிட்டு வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு இன்னர் ஃபாயர் இருக்குங்க. ஒரு சின்ன ஃபாயர் ஸ்பேஸ். ஃபாயருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. 10 அடிக்கு 23.25 அடி சைஸில் இந்த லிவிங் கம் டைனிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு இங்கே வீடியோலேயே பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸோட பார்க்க நல்லா இருந்தது. இப்போ நான் இது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நார்மல் லைட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இன்னுமே நல்லா பிரைட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பின்னாடி நல்லா க்ரீனரியாக வாங்க அப்படியே பால்கனி பார்த்துடலாம். நல்லா க்ரீனரியாக மரம் இருக்குது. அதனால் வரக்கூடிய காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் ஃபுல்லாக உள்ளே வரல. அதனால கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. 10 அடிக்கு 4 அடி சைஸில் இந்த பால்கனி சைஸுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1160 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்திங்கன்னா 473 ஸ்கொயர் ஃபீட். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. மாடல் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிச்சஸ் எல்லாமே GM பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோடு இருக்குது. வால் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்பேஸும் தனியாக இருக்குங்க. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 8.5 அடி. இந்த கிச்சனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் காமிச்சிருங்க. இப்போ என்னன்னாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பெரியவர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடப்பாக்கல்லில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 13 அடி 2 இன்ச்சுங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நான் வந்தேன். இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துருங்க. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. UPVC வென்டிலேட்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டோருக்கு இந்த லிவிங் கம் டைனிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்த்தோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் இருக்குது. வால் மிக்ஸ், வாஷ் பேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த காமன் பாத்துக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், கார்னர் பெட்ரூம். அதனால் 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருக்குங்க. இந்த பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் நல்லா பெரிய செல்ஃபாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ட்ரோன் தான் பறக்க விடணும். உங்களுக்கு ட்ரோன் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 13 அடி 8 இன்ச்சுங்க. இந்த வீடை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. ரேட் என்னன்னு கேட்குறீங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7400 rupees கோட் பண்ணியிருக்கிறாங்க டெக்கான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 91 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். மற்றபடி எல்லாமே கார் பார்க்கிங், இபி, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 91 lakhsங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது, டேரெக்டாக டெக்கான் கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தான். யாருக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சேனலில் அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். கமிஷன் டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் தான். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒன்றாட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.